இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த பாப்பா தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. அவங்க அப்பா தானே. யார் இவர்கள்? பூரிஷாவுக்கு தீனிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா என்ன கேட்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து தர மாட்டார். அது செல்லம்மா அவளுக்கு வாங்கிட்டு வந்து. இங்கே பாரு, என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு. புளி மிளவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரிஷா பாருங்கள் க்யூட்டாக யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து சாக்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஆயா எப்படி பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்படி தான் கிளம்புவோம் அப்பப்போ. ஹாய் சொல்லு. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் என்ன பண்ணுது? இப்படி தான் பண்ணுதா எப்படின்னு சொல்லுங்கள். டாடா, பாய் பாய். பூரிஷாவும் அவங்க அப்பாவும் ஷூ போட்டுட்ருக்காங்க. மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன், என்னோட வேலை அதான். ஏய் என்ன கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. பாய் சொல்லுங்க அனைவருக்கும். பாய். லஞ்சு பேக் நான் எடுத்து வரேன், நீ போயிட்டே இரு. அவங்க அப்பா வண்டியில் நிற்கிறாரு. ஏற போகிறாங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ், 3-4 நாளாக மழை விடவே இல்லை, பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கெலாம் போகவே முடியல. ஸோ வீட்டில் இருக்க காயை வச்சு நான் பார்த்திங்க அப்படின்னா சமையல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இருக்குது, சமையல் நடந்துகிட்ருக்கு. வாழைக்காய் பார்த்திங்க அப்படின்னா பொரியல் பண்ண போகிறேன். ரசம், அவ்வளோதான். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அப்படியே திறந்து சூரிய பகவான் எட்டி நம்மளை பார்க்குறாரு. ஸோ இன்றைக்கி தான் போய் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? பாய். இதை ஒன்று சொல்லியே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிளகு பொங்கலுக்கு போயிட்டு பூஜாவை 10 ரூபாய்க்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், முந்திரி பருப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் முந்திரி பருப்பு எப்போயுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். ஸோ 4 நாளாக என்னால் போகவே முடியல வெளியில். அதனால் 10 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கிட்டு வர சொன்னால், முந்திரி பருப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 10 ரூபாய்க்கு 2 முந்திரி பருப்பும் 4 திராட்சை இருந்துச்சு. ஸோ 10 ரூபாய்க்கு அவ்வளோதான், பாக்கெட்டோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்ன பாப்பா 10 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கிட்டு வர சொன்னால் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஏமா கொடுத்தது தான் நான் வாங்கிட்டு வர முடியும், நீயே போய் கடையில் கேளு அப்படிங்குது. என்ன சொல்கிறது, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஸோ இல்லை அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னு மளிகை கடையில் வாங்க போனால் அவங்கக்கிட்டே இல்லை. பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்களே முந்திரி திராட்சை, ஸோ அதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் என்ன செய்கிறது, வேறு ஒன்றும் செய்யறது, அதவே போட்டு பொங்கல் ஆக்கியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி விலைவாசி ஏறினதுலேயும் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறோம். நம்ம நடுத்தர மக்கள் ரூபாய்க்கு 2 முந்திரி பருப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். வாழைக்காய் வெந்து கொண்டு இருக்கிறது, இந்தாண்ட சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இதெல்லாம்